நீ உண்மையில் நல்லவளாக இருந்தால் இந்த காட்டை விட்டே போக வேண்டும். அனைத்து விலங்குகளும் அதிர்ச்சியடைந்தன. ஈஷா இல்லாமல் யார் அவர்களுக்கு உதவுவார்கள்? ஈஷா புன்னகைத்து கூறினாள், நான் போக வேண்டுமா இல்லையா என்று காட்டிலுள்ள அனைவரும் முடிவு செய்யட்டும். அனைத்து விலங்குகளும் உடனே எதிர்த்தன. மான், ஈஷா எங்களை எவ்வளவு தடவைகள் காப்பாற்றியிருக்கிறார் என்று கூறின. பறவைகள், அவள் எங்கள் கூடுகளை மீண்டும் உருவாக்கி உதவியிருக்கிறார் என்று கூறின. மரங்கள் கூட காற்றில் மகிழ்ச்சியாக சலசலத்தன. இதை கேட்டு அரசன் கோபமாக கத்தினான். ருத்ரா, நீ பொய்யாக குற்றம் சாட்டினாய். உண்மையான தீயவன் நீதான். இனிமேல் இந்த காட்டை விட்டே நீ போக வேண்டும். ருத்ரா வெறியோட பரபரப்பாக பார்த்தான். அவன் தோல்வியடைந்ததை புரிந்து கொண்டு வெறுக்கொண்டே காட்டை விட்டு ஓடினான். அன்றிலிருந்து காட்டில் அமைதி நிலவியது. ஈஷா தொடர்ந்து அன்பும் உதவியும் புரிந்து காட்டின் பாதுகாவலராக வாழ்ந்தாள். அன்பும் நேர்மையும் எப்போதும் பொய்கள் மற்றும் தீமையை வெல்லும். மற்றொரு நாள் வேறு ஒரு கதையுடன் சந்திப்போம்.